ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் அத ஓம் அத ஓம் அத அத யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல யோக சூத்திரம் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் 2வது பாதத்தில் கடைசி சூத்திரம் 55வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சாதனை யோக சூத்திரத்துலன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே என்ன சொல்ல வரோம், அதிகமான சூத்திரங்கள் ஓங்காரத்துக்கு, அதுக்கப்புறம் அதிகமான சர்ச்சை வந்து பிராணாயாமத்துக்கு. இந்த 2 சாதனங்கள் அதிகமாக விசாரம் செய்யப்பட்டிருக்கு. இந்த பிராணாயாமத்தோட முக்கியமான ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மாதம் டைம் நல்லா எடுத்துக்கணும். 6 மாதம் எடுத்துக்கிட்டு நல்லா சொன்ன மாதிரி நாடி சுத்தி 20 வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இன்ஹேல் பிராணாயாமம், பூரக பிராணாயாமம் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு ரேச்சக பிராணாயாமத்தை மட்டும் பண்ணுங்கள். ரேச்சக பிராணாயாமத்தில் வந்து நம்ம ஓங்கார உச்சாரணம் வெளிமுகமாக பண்ணோம்ல, அதுவே ரேச்சக பிராணாயாமம் தான். இப்போ இன்ஹேல் பண்ணும்போது பூரக்கம் பண்ணும்போது நீங்கள் சப்தத்தை சொல்ல முடியாது, மனசில் தான் சொல்லி ஆகும். இதே ரேச்சக பிராணாயாமத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ வயிறு உள்ளே இழுக்குதா, வயிறு காற்றை வெளியிட 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 உள்ளே இழுத்துக்கிட்டே போகும். நல்லா வயிறு வந்து ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணுற வரைக்கும் உள்ளே இருக்க காற்றை ஃபுல்லாக எக்ஸேல் பண்ணுறது. நான் ஆரம்பத்திலே ஓங்கார உபாசனை பண்ணிட்டு இருக்கும்போதே சொல்லியிருக்கேன், நம்ம பண்ணுற ஓங்கார உபாசனை இன்டைரக்டாக ரேச்சக பிராணாயாமம் சேர்ந்தது அப்படின்னு. அப்போ நீங்கள் எதையெல்லாம் காற்றை வெளியிட்டு ஓங்காரத்தை சொல்கிறீங்களோ அதெல்லாம் எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ. ஓ அப்போ காற்று ஃபுல்லாக வெளியே போகுதா, அது அந்த ப்ராசஸ் தான் நடக்குது. எல்லா காற்றும் வெளியில் போகிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓங்காரத்தை உச்சரிக்கிறோம். இதுக்கு என்ன பேர்? கேவல ரேச்சக பிராணாயாமம். இதையே நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள மனசுலையும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வெளியில் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு சப்தம் வெளியில் வராமல் மூச்சை இழுக்கும் போது ஃபுல்லாக மூச்சோட வெளியில் எல்லாத்தையும் எக்ஸேல் பண்ணணும். மனசுலையே ஓங்காரத்தை வந்து ஓம்னு மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டே, இப்போ நான் வெளியில் பண்ண ப்ராசஸை கொஞ்சம் பண்ணிவிட்டு அதை அப்படியே வெளியில் உள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பூரகத்தை நம்ம வெளியில் பண்ண முடியாது. பூரகத்தை என்ன பண்ணி ஆகணும், மனசுக்குள்ளாரையே ஓங்காரத்தை இன்ஹேல் பண்ணுறது, பூரணமாக இன்ஹேல் பண்ணுற வரைக்கும் ஓங்காரத்தை இழுத்து சொல்கிறது. அப்படி சொல்கிறத மட்டும் இது 1 மாதம் அது 1 மாதம், இல்லைனா இது ஒரு அரை மணி நேரம் இது ஒரு அரை மணி நேரம், இது ஒரு 10 நிமிஷம் இது ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முதல் அச்சீவ்மெண்ட் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரக தனியாக, ரேச்சகம் தனியாக, கூட வந்து கும்பகம். நல்லா சாதாரணமாக மூச்சை இழுங்க, சாதாரணமாக மூச்சை இழுத்துட்டு அப்படியே உள்ளே எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ வச்சுக்கிட்டே இருக்கு, ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. நல்லா மூச்சை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணி கும்பகம் அந்தர கும்பகம் ஆந்தர கும்பகம் பண்ணிக்கிட்டு மூச்சை வெளியிடாமல் இருந்தீங்க அப்படின்னா அது மெதுவாக அது ஒரு மாதம் 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு வெறும்
பூரக்கம் இது மட்டும் நாடி சுத்தியும் இந்த 3த்தையும் மட்டும் தனித்தனியாக பண்ணிக்கிட்டு நாடி சுத்தியை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளார வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன சுவாமினா தீர்க்க சூக்ஷ்மம். இந்த தீர்க்க சூக்ஷ்மம்ன்றதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பெல்லாம் மூச்சு தீர்க்கமாகுதோ அப்பெல்லாம் மூச்சு சூக்ஷ்மமாயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லென்த் பண்ணுறீங்க. யோக சுதாகரத்தில் அருமையான எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன். அப்போ நல்லா லென்த்து பண்ணி வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா மெதுவாக என்ன ஆகும்? நீங்கள் மெடிடேட் போனீங்க அப்படின்னா ஓங்காரத்தை சொல்லும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூச்சை ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கும். இந்த ப்ராக்டிஸ்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்காக ஓங்கார அபியாசம் போகும்போது கண்ணை மூடி உட்காந்து ப்ராசஸ் என்ன பண்ணுவீங்க? நம்ம 6 மாதமாக எந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராக்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கார ஜபத்துக்கு கொண்டு வருவோம். மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுவீங்க. மனசில் ஓங்காரம் சொல்லிக்கிட்டே ஓங்காரத்தில் அந்த பிராணனை மெதுவாக இழுக்கும் போது அது உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் மூச்சில் வந்துடும். ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக சூக்ஷ்மத்தன்மை அடைய சூக்ஷ்மன்னு என்ன அர்த்தம்? லென்த்தாக ஆக ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணும்போது அது சூக்ஷ்மமாகி அது என்ன ஆகும்? சூக்ஷ்ம பிராணனுக்கு பேர் தான் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுஷும்னா நாடியில் அது ஏற ஆரம்பிக்கும். முக்கியமான பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க சூக்ஷ்மம் ஆக எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். ஊர்துவகதி பிராணனா மாற ஆரம்பிச்சு. இதுதான் முதல் அச்சீவ்மெண்ட் நமக்கு தீர்க்க சூக்ஷ்மம். தீர்க்க சூக்ஷ்மம்னா என்ன அர்த்தம்? சுஷும்னா நாடி வழியாக போகக்கூடிய பிராணனை நீங்கள் சம்பாதிச்சிடலாம். அப்போ ஜபம் பண்ண உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த 2 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்து இதை அப்படியே ஜபத்தில் அப்ளை பண்ணும்போது உங்கள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் சஞ்சலிச்சு போகவே போகாது. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சுவாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து பண்ணினீங்கனாவே லென்த்தாக மெதுவாக சுவாசம் பண்ணிங்கனாவே ஓங்காரத்தை சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் மனசு போகாது. இப்போவே கூட பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மூச்சை கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா மனசு கண்ட்ரோல் ஆகும். இதான் வந்து டெக்னிக் இருக்குது. மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஸ்லோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மனசும் ஸ்லோ டவுன் ஆகும். அப்போ நல்லா ஓங்காரத்தை மனசுக்கு கொடுத்துட்டு பிராணனை ஸ்லோவாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறது. தீர்க்க சூக்ஷ்மம் முதல் அச்சீவ்மெண்ட் பிராணனோடது. இது வந்து வெளியில் போய் கேட்டீங்க அப்படின்னா பிராணாயாமம் சொல்லி தரவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லவே மாட்டாங்க. பதஞ்சலின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்ன்னே தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். ரெண்டாவது அச்சீவ்மெண்ட் பிராணாயாமத்தோட ரெண்டாவது அச்சீவ்மெண்ட் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா சதுர்த்தக பிராணாயாமம், சதுர்த்தக கும்பகம். 4வது கும்பகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அச்சீவ்மெண்ட். பிராணாயாமத்தோட அச்சீவ்மெண்ட் என்ன யாராவது கேட்டாங்கன்னா சதுர்த்த கேவல கும்பகம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அச்சீவ்மெண்ட், நம்மளோட கோல் அதுதான், டெஸ்டினேஷன் அதுதான். கேவல கும்பகம் என்னது? பூரக்கத்தையும் ரேச்சகத்தையும் கும்பகத்தையும் நான் தனித்தனியாக பண்ண சொன்னேன்ல, தனித்தனியாக 2 மாதம் பண்ணிங்கன்னா 6 மாதம் ஆகிடும். கூட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாடி சுத்தி மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நாடி சுத்தி எவ்வளோ சொல்லியிருக்கேன்? கணக்கு சொல்லியிருக்கேன். அப்போ நான் முதல் 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் மாதமே ஆரம்பிங்க. 8லேருந்து ஆரம்பிங்க. 8 8 10 10 12 12 14 14 16 16 16ல் வந்து நல்லா ஸ்டே பண்ண ஆரம்பிச்சு அதுலேயே நில்லுங்க. 1 வருஷம் கூட பண்ணிக்கலாம். நாடி சுத்தியை வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் கூட பண்ணிக்கலாம். நாடி சுத்தி தான் ரொம்ப உத்தமமானது. இதை பண்ணிட்டு 6 மாதம் கழிச்சு என்ன பண்ண போறீங்க? சகித கும்பகம்னு நான் சொல்லியிருக்கேன். 3த்தையும் பூரக்க ரேச்சக கும்பகம் 3த்தையும் சேர்த்து பண்ணுறதுக்கு என்ன பேர்? சகித கும்பகம். அப்போ அந்த சகித கும்பகத்திலையும் நம்ம என்ன வேரியேஷன் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1:4:2. அப்போ 8 முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு சமவிருத்தி பிராணாயாமத்தை மட்டுமே 2-3 மாதத்துக்கு பண்ணுங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 8 8 8 பூரகம் 8 கும்பகம் 8 ரேச்சகம். இதே மாதிரி வந்து 10 10 10 12 12 12 14 14 14 16 16 16 வர வரைக்கும் என்ன பண்ணுங்க? என்ன இதுக்கு பேர்? சமவிருத்தி பிராணாயாமம்னு பேர். இதுக்கு பேர் சமவிருத்தினா ஈக்குவலாக இருக்கிறது. 3த்தையும் ஈக்குவலாக 8லேருந்து 16 வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்கன்னா 16 16 16 வந்து அது நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு சுகம் கொடுக்கறதா ஆயிடுச்சு அப்படின்னா
அதுக்கப்புறம் மெதுவாக என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேரியேஷனை நான் ஒரு சார்ட் அனுப்புகிறேன். அந்த வேரியேஷன் படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஒரு மத்தியம பிராணாயாமம் வரைக்கும் 16, 64, 32 வரைக்கும் நீங்கள் வந்து நிப்பாட்டிங்க. அதோட உங்களோடது. இல்லை சுவாமி எனக்கு அது கூட கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதம பிராணாயாமம் சொல்லியிருக்கேன் 12, 48, 24. கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்குன்னா இப்போ நான் சொன்ன 6 மாதம் ப்ராக்டிஸ்லேயே உங்களுக்கு இந்த அதம பிராணாயாமம் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அப்போ 12, 48, 24 வந்துச்சு அப்படின்னா சூப்பர். அதம பிராணாயாமம் தான் இருந்தாலும் சூப்பர். கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்கிறவங்க மத்தியம பிராணாயாமத்துக்கு வாங்க. 16, 64, 32. உத்தம பிராணாயாமத்துக்கு யாரெல்லாம் வந்து சன்னியாசி சாதுக்களாக இருக்கீங்களோ, எந்த ஒரு எந்த ஒர்க்கும் இல்லை சாமி அப்படின்னா நிதித்தியாசனத்துக்கு மட்டும் என்ன பண்ணுங்கன்னு கேட்டினா உத்தம பிராணாயாமம் பயன்படுத்து. சிரவணம் முடிச்சாச்சு, மனநம் முடிச்சாச்சு சுவாமி, எனக்கு வந்து சமாதி அபியாசத்துக்கு நான் போகணும் அப்படின்னா அப்போ வந்து உத்தம பிராணாயாமம் எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 20, 80, 40 இந்த வேரியேஷனில் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு அதிகமானவங்களா இருக்கீங்க, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 12, 48, 24 வந்தீங்கன்னா போதுமானது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு நல்ல எனர்ஜிலாம் இருக்குது. நான் பார்வதியமான சொல்கிறவங்க பார்த்தா நல்லாவே பண்ணுறாங்க. நிறைய பேருக்குள்ள நம்ம எனர்ஜிலாம் நிறைய இருக்குது. அப்போ அவங்க பார்த்துக்கிட்டு என்ன பண்ணணும், எனர்ஜியை பொறுத்து மாற்றிக்கலாம். இதோட நிப்பாட்டிங்க. இதோட பலன் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு வருஷம் 2 வருஷம் அபியாசம் பண்ண கும்பகம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது மெதுவாக சுவாபாவிகமாக ஆரம்பிக்கும். இந்த சுவாபாவிகம் அபியாசம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 2 காலம் பண்ண 3 காலம் பண்ண அது மாதிரி பண்ண மெதுவாக மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா தன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், வெளியிலையோ இல்லை தன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயோ ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். எந்த முயற்சியும் இல்லாமல் காலையிலேயே சாயந்தரமும் நம்ம பண்ணுற அபியாசம் இருக்குல்ல, இந்த அபியாசத்தோட இம்பேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டே டு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நடந்துகிட்டே இருப்போம், எங்கேயா பேசி ஏதாவது சும்மா தனியாக இருந்து ஏகாந்தமாக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம், மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இந்த மூச்சு ஸ்டாப் தன்னால் நடக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேவல கும்பகம். இந்த கேவல கும்பகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூரக ரேச்சக கும்பகம் பண்ணுறோம்ல சகித கும்பகம், இதோட பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆக்ஷேபி விஷய ஆக்ஷேபின்னு போட்டிருக்கு. அதாவது இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு சதுர்த்த கும்பகம் உண்டாகும். டெய்லி சகித கும்பகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி 6 மாதத்துக்கு மேலே ஃபுல்லாக இதில் தான் வந்துடுவீங்க. மெதுவாக இருந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா மெதுவாக என்ன ஆகிடும், நம்மளை அறியாமலேயே மூச்சு எந்த பிரயத்தனமும் இல்லாமல் வெளியிலையோ இல்லை உள்ளேயோ நிற்க ஆரம்பிச்சிடும். மூச்சு நின்னா மனசு நிற்கும். இந்த ரெண்டும் ஒன்று பிரியாது. ஒரு ஜீவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாசமும் மனசும் 2 விங்ஸ். ஏதாவது ஒன்றை கட் பண்ணிங்கன்னா இன்னொன்னும் நின்றும். சிம்பிள். அப்போ மனசும் மூச்சும் நிற்கும் போது என்ன சுவாமி நடக்கணுமா, என்ன நடக்கும் சுவாமி, எண்ணங்களோட ப்ராசஸ் வந்து தாட் ப்ராசஸ் கம்மியாச்சு அப்படின்னா என்ன நடக்கும், தாரணாசு யோக்கியதா மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாரணை பண்ணுறதுக்கான யோக்கியத்தை உண்டாகும். அந்த யோக்கியத்தை உண்டாச்சா அந்த டைமில் என்ன சுவாமி இருக்கும், மனசு இந்த இந்திரியங்கள்லாம் எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திரியங்கள் அடக்குனா மனசாகும், மனசு அடக்குனா இந்திரியங்கள் நின்றும். இதுதான் ஸ்டெப்பு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மனசு வந்து மனசோட ஒத்த ரூபத்தை இந்திரியங்கள் அடைந்திருக்கும். அனுரூபம், மனசோட அனுரூபமா என்ன ஆகிடும், இந்திரியங்கள் ஆயிடும். அப்போ இந்திரியங்கள் எங்கே சுவாமி அது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோமா சுவாமி, எங்கேயாவது அது மாதிரி இருக்கா சுவாமி அப்படின்னா உங்கள் சொப்பனத்தில் இந்திரியங்கள் வெளிமுகமாக போச்சா இல்லை உள்ளதான் இருக்கா? மனசு தான் அங்கே இந்திரியங்கள். சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு அந்நியமாக இந்திரியங்கள் இல்லை, மனசு தான் இந்திரியங்கள் அங்கே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசோட வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட காரணத்தோட இந்திரியங்கள் ஒன்றாயிடும். நீங்கள் ஃபீடிங் பண்ணாமல் இருந்ததுனால சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க ஃபீடிங்கை வச்சு அனுபவம் பண்ணுது. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்திரியங்களை ஃபீடிங் நடக்காத போது அது என்ன ஆகிடும், கட் ஆகிட்டு அப்போ மனசுல இருந்து என்ன பண்ணும், அந்த இந்திரியம் என்ன பண்ணும், மனசுல ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்து பழசெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராக்டிஸில் ஆரம்பத்திலிருந்தே என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ஓங்காரத்தை. அப்போ அந்த ஓங்காரத்தை கொடுத்து பிராணாயாமத்தை கொடுக்க ஓங்காரம் மனசை அரெஸ்ட் பண்ணும் சிந்தனையை. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தினால கண்ட்ரோல் ஆகும். இந்த 2 கண்ட்ரோல் ஆனோன்னா இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசோட ஃபார்முக்கு வந்துடும்,
மனசு ஏக்கத்தாட்டுல புத்தியோட ஃபார்முக்கு வந்துடும். இதுதான் முக்கியமானது. புத்தியில என்னது? புத்தினா ஒரே நிச்சயமா ஒண்ணுத்திலே நிக்கிறது புத்தி. அப்ப மனசு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தாரண யோக்கியம்னா ஒரே பின் பாயிண்ட்ல நிக்கிற சாமர்த்தியம் புத்தி வந்துடும், மனசுக்கு வந்துடும். அப்போ இந்திரியங்கள் மனசோட ரூபமா, மனசு வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட ரூபமா நிக்க ஆரம்பிச்சு. அப்ப இந்திரியங்களுக்குன்னு தனி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம போயிடும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யாகாரம் அப்படின்னு பேரு. இந்த பிரத்யாகாரத்துக்கு பேர் தான் தமம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல, வேதாந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தாம் மன்யந்தே பராம் இந்திரிய தாரணாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கட்டோபனிஷத்துல 2வது சாப்டர்ல 6வது வள்ளி, 6வது வள்ளியில முக்கியமான சொல்லுது. யோகம்னா என்ன சுவாமின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, யோகம்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இமீடியட்டா நமக்கு சொல்லணும், தாம் பராம் இந்திரிய தாரணாம், தாம் யோகமிதி மன்யந்தே பராம் இந்திரிய தாரணாம். 6வது வள்ளியில 11வது மந்திரம் 6:11 போட்டுங்க கட்டோபனிஷத். யாராவது கேட்பாங்க யோகம் எதுக்கு, யாராவது கேட்பாங்க யோகம் எதுக்கு, வேதாந்திகளுக்கு யோகம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமத்துக்காக. யோகம் எதுக்கு? தமத்துக்காக. தமம் பண்ண என்ன கிடைக்கும்? சமம் கிடைக்கும். பெட்ரோலை கண்ட்ரோல் பண்றீங்கன்னா, இந்திரியங்களுக்கு போற பெட்ரோலை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் போகலன்னா மனசும் அரெஸ்ட் ஆகும், சமம் கிடைக்கும். அப்ப சமத்தையும் தமத்தையும் கொடுப்பதற்காக என்ன உபாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரத்தோடு சேர்ந்த பிராணாயாமம் தான் உபாயம். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஜி அப்படின்னு கேளுங்க ஆப்போசிட்ல. சமதமம் உண்டாகல அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து யதாசம் ஹரதே சாயம் கூர்மோங்கானிவ சர்வசக இந்திரியாணி இந்திரியார்த்தேபியக தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. போன கிளாஸ்ல நான் வந்து 2வது சாப்டர்ல என்னது ஸ்தித பிரஜ லட்சணத்துக்கு என்னெல்லாம் உண்டோ சொல்லியிருக்கேன். ஸ்தித பிரஜனாகணும், ஞானத்தில் நிலை பெற்று நிற்கணும் அப்படின்னா இந்திரியத்தையும் மனசையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அடக்காம உங்க ஞானம் நிலை பெற்றதாக ஆகாது. ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு, சிமிச்சேச்சு ஒரு வீடியோ யாரும் போட்டிருந்தாங்க, சிமிச்சேச்சு தான் போட்டிருந்தாங்களா, கூர்மத்தோடது யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க. நல்ல இது கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா சரி கவிதாமா போட்டிருந்தாங்க. ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கமோ புலியோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது அந்த கூர்மத்தை, ஆமைய. ஒன்றும் பண்ண முடியல. இப்படி ஏறி நின்று பார்க்குது, அந்த பக்கம் ஏறி நின்று பார்க்குது, ட்ரை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போயிடுது. அது ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அது மாதிரி இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்கு நல்ல முறையில் அடங்கி இருக்கோ அவனுடைய ஞானம் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங் ஆயிரும். அப்ப யோகம்னு யாராவது கேட்பாங்க, பரமஹம்சானந்தா யோகம் சொல்லி கொடுக்குறாரு, யோகம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றாரு, உபாசிக்க சொல்றாரு, பிராணாயாமம் சொல்றாரு அப்படின்னா சிம்பிளா சொல்லுங்க 6:11 கட்டோபனிஷத்து. தாம் யோகமிதி மன்யந்தே, அதனையே யோகம் என்று சொல்கிறார்கள். எதனை? ஸ்திராம் இந்திரிய தாரணாம். ஸ்திரமான இந்திரிய தாரணத்துக்கு பேர் தான் யோகம். யோகத்துல அதுக்கு என்ன பேரு? யோக சாஸ்திரத்துல வேதாந்தத்துல தமம்னு பேரு, யோகத்துல அதுக்கு பேரு பிரத்யாகாரம். அந்த பிரத்யாகாரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்வவிஷய அசம்பிரயோகே சித்தஸ்ய சுரூபானுகார இவ இந்திரியானாம் பிரத்யாகாரா. என்ன ஆகும் அப்படின்னா விஷயங்கள் எதிர்க்க இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே படாது. விவேகானந்தரை வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் டெஸ்ட் பண்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா நாக்கில் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறார். வச்ச மாத்திரத்துல எந்த ஒரு உமிழ்நீரும் சுரக்கவே இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தமமானது. நாங்க நிறைய பேரை பார்ப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு வச்சு முன்னாடி வச்சுட்டு எவ்வளவு நேரம் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெம்ப்ட் ஆகாம இருக்கான்னு பார்ப்போம். நல்ல ஸ்திரீகள், சௌந்தரியமான ஸ்திரீகள் போனாங்கன்னா நிறைய பேருக்கு வீக்னஸ் டக்குன்னு எடுத்துருவோம். அவனை வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஸ்திரீயை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பார்க்க தைரியம் இல்லாதவன் என்ன பண்ணுவான், போக விட்டு பின்னாடி பார்ப்பான். ரொம்ப ஒஸ்டான காரியம். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வீக்னஸாக இருக்கான். அப்போ இது மாதிரி ஃபுட்டை எடுத்து வச்சா டம்புன்னு எடுத்து உள்ளே போட்டுருவாங்க, கண்ட்ரோல் இருக்காது. நான் சொன்னல இலையில வைக்க வைக்க எடுத்து உள்ளே போட்டுருவாங்க. வெத்து இலையா இருக்கும், காய் வச்சுட்டு போவான், எடுத்து வச்சிருவாங்க. சாதம் வரத்துக்குள்ளார எல்லாம் காலி ஆகிடும், வெறும் இலையா வச்சு. நீங்கள் பார்க்கலாம், எங்கேயாவது பந்தியில் போய் உட்கார்ந்தீங்கன்னா இந்த காரியத்தெல்லாம் பார்க்கலாம். பொறுமை இருக்காது, டெம்ப்ட் ஆகிறது. அதே மாதிரி தான் ஸ்மெல்லாக இருக்கட்டும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், ஒரு சுவாமி, ஒரே பைத்தியம். என்ன பைத்தியம்னா பெர்ஃப்யூம் பைத்தியம்.
டெல்லியில் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்ல, டெல்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியும். கரோல் பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டேன். ரிஷிகேஷ்லேருந்து, சாமி வாங்க சாமி நம்ம கோயிலெலாம் போயிட்டு வரோம். நானே நம்பி போயிட்டேன், அந்த ஆளை நம்பி. அது என்ன பண்ணுறாரு, உச்சி வெயில் 12-1 மணிக்கு வெயில் அடிக்குது. இதெல்லாம் தீபாவளிக்கு 1 வாரம் 10 நாள் தான் இருக்குது. வாங்க சாமி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண. நான் சொல்கிறேன் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குடிப்பி வச்சுருப்பேன் பின்னாடி. குடிப்பி வச்சு நல்லா ருத்ராட்சம் போட்டு வெள்ளை விளையர்னு துணி போடுவேன். நான் வெள்ளை விளையர்னு தும்பப்பூ மாதிரி இது நல்லா திரிபுன்றம். இப்போ போடுறதெல்லாம் அப்போதுலேருந்து ஆரம்பிச்சது. நல்லா திரிபுன்றம், நல்லா ருத்ராட்சம், நல்லா மொட்டை வடு, நல்லா குடுமையோட இது மாதிரி கரோல் பாக்குள்ளார போயிட்டுருக்கோன்னா என்ன வாங்குறதுக்கு, பெர்ஃப்யூம் வாங்குறது, ஃபாரின் பெர்ஃப்யூம் வாங்குறது. எனக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு என்ன பண்ணா, ஒரு சர்தாரி வந்து 6 அடி ஹைட்டு, 8 அடி ஹைட்டுக்கு ஒரு சர்தாரி ஒரு தூண் மாதிரி நின்றுட்டு இருந்தான் ஒரு ஷாப்பில். சின்ன சின்ன ரோட்டில் நிறைய ஷாப்பாக வச்சுருக்காங்க, நடைபாதை கடை, எல்லாம் பெர்ஃப்யூம் கடையா. என்னை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கையை இப்படி பிடிச்சாங்க, பிடிச்சி அப்படி நிப்பாட்டிட்டு வந்து கேமராஜ் கியா ஹே ஆப்க காம் கியா ஹே இதர் அப்படின்னா, உனக்கு என்ன வேலை, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை, கரெக்டு தானே, எனக்கு என்ன வேலை இங்கே, சன்னியாசி சாது ஆகிட்டு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் பக்கம் போகணும், பெர்ஃப்யூம் போட்டு தான் ஏதாவது பண்ண வேண்டியிருக்க விவகாரம் இருக்கா. ஒன்றும் இல்லை, எனக்கு அப்படியே அடி 4 அடி கன்னத்தில் அடித்த மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து போயா உன்னோட உறவே வேணாம் வா, இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாது என்னால் அப்படின்ட்டு ஆட்டோ பிடிச்சி கிளம்பி வந்தாச்சு. இதே மாதிரி என்னென்னா பர்ச்சேசிங் மூடு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அவரையே கூட்டிகிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டேன், நேபாளுக்கு போயிட்டோம். இந்த முக்திநாத் யாத்திரைக்கு போயிட்டோம். ஒரு நாள் ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து நேபாளில் இதில் இருக்கோம், காட்மண்டில் இருக்கோம். நிறைய கோயிலெலாம் போயிட்டு நான் வந்தோன்னே எனக்கு வந்து பர்ச்சேசிங் பண்ணி ஆகணும். எனக்கு வந்து அதோடு அந்த உறவை நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நைட்டு அந்த உறவை வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். இப்போ வரைக்கும் அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக என்ன போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியும் என்னென்னா, கொஞ்சம் இது பண்ணோன்னா முச்சந்தியில் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டிடுவார் வீக்னஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃப்யூம் வீக்னஸ் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை தூக்கிட்டு ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்காக அலைய வச்சது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மறக்காமல் இருக்குது. இன்னும் தோசைக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நாக்கு அடங்கலை. ஏன் அப்படின்னா, நாக்கு அடங்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் நிற்காது. ஓட்டை, இதெல்லாம் ஓட்டை. கீழே வந்து குடத்துல நிறைய தண்ணியை ரொப்பிட்டு நீங்கள் ஓட்டையாக ஒரு 9 ஓட்டையை வந்து அடைக்காமல் விட்டுறீங்கன்னா என்ன ஆயிரும், ஹோல் சொல்லியே தண்ணி போயிட்டே இருக்கும். மேலேருந்து என்னதான் பைப்பில் தண்ணியை திறந்து விட்டாலும் இது எல்லாம் கீழே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் வீக்னஸ் நமக்கு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானம் நிலை பெறாது. அப்போ ஞானம் நிலை பெறணும்னா என்ன சொல்லுது அப்படின்னா, சிதப்பிரஜ லட்சணம் எடுத்து பார்த்துக்கணும். 2வது அத்தியாயம் 55லேருந்து 72வது ஸ்லோகம் வரைக்கும் எடுத்து பார்த்துக்கணும். அதில் பிரதானமாக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய நிக்கிரகமும் மனோ நிக்கிரகமும் மட்டும்தான். அப்போ இந்திரிய நிக்கிரகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முக்கியமாக சொல்லப்படுது. எப்படி இருக்கும் அப்படின்னா, விஷயங்கள் என்ன இருந்தாலும் அந்த விஷயங்களோட இந்த இந்திரியங்கள் சம்பந்தப்படாமல் இருக்கிறது. ஸ்வவிஷய, அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த விஷயங்களோடு அசம்பிரயோகின சம்பந்தப்படாம இருக்கின்ற நிலையில் சித்தசிய, இந்த சித்தத்தோட சொரூபம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இந்திரியங்கள் மாறிவிடும். தன்னோட காரியங்களை விட்டுரும். காரியங்களை விட்டுட்டு அந்த சித்த மாதிரி ஃபார்முக்கு வந்துடும். இந்த இந்திரியங்கள் இந்திரிய தன்மையை இழந்துவிடும். அப்படி இழந்துடுச்சு அப்படின்னா விஷயங்கள் இருந்தாலும் இந்த விஷயங்களோட இந்திரியங்கள் சம்பந்தப்படாது. உங்களுக்கு ப்ராப்ளம் கொஞ்சம் கூட இருக்காது. அதுக்கு பேர் தான் இந்திரியானாம் பிரத்யாகாரம். அதுவே இந்திரியங்களுடைய பிரத்யாகாரம் என்று சொல்லப்படுகிறது. சரி, பிரத்யாகாரம் முடிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதனால என்ன சுவாமி லாபம்? பிரத்யாகாரத்துக்கு லாபம் என்ன? பிராணாயாமத்தோட லாபம் 2 லாபம் சொல்லியிருக்கேன். முதல் லாபம் தீர்க்க சூக்ஷ்மம். 2வது அல்டிமேட் லாபம் எது நமக்கு அப்படின்னா சதுர்த்த கேவல கும்பகம். நிறைய பேர் பிராணாயாமத்தை ஜீவனம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் தேவையில்லை. பர்பஸ் என்னன்னு பார்க்கணும். அதுக்காக இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுங்க. இது வைதிகம். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வைதிகத்தோடது. அதனால ரொம்ப ஈஸியானது. இதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க. நிறைய பஸ்திரிக்கா அது இது அதெல்லாம் தூக்கி ஓரமாவீங்க. அதெல்லாம் ஹடயோக பிரதிபிகாவோட விஷயங்கள். நிறைய பிராணாயாமம் இருக்குது.
நான் சொன்னேன்ல, ருத்ர கவுடாவை பற்றி உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நல்ல மனுஷன், நல்ல யோகி. எங்கே நின்ட்டாரு? ஆசனத்தில் நின்ட்டார். இப்போ என்னோட நந்தகுமார்னு ஒரு சுவாமி, என்னோட யோகா டீச்சர் ஒருத்தர் இருக்கா, என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நல்ல டிசிப்ளின், நல்ல மனுஷன், ரொம்ப பொறாமையாக இருக்கும் அவரை பார்த்தாவே. நல்ல வேல்யூஸ், அற்புதமான ஆள், ரொம்ப உதாசீன பாவம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யோகா டீச்சிங் பண்ண ஆரம்பித்தார். யோகா டீச்சிங்லேயே போயிட்டுருக்கு. அப்புறம் எங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி எப்போ போகிறது? அடுத்த ஜென்மத்திலையா? ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொன்று பண்ணுவீங்களா? நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணாயாமத்தோடு நின்று போச்சு. ஏன்? அதை டீச்சிங் பண்ணி அதை பணமாக்கி, அதை டீச்சிங் பண்ணி பணமாக்கி இப்படியே போயிட்டு இருக்கோடைய. இதுக்கு அடுத்தது வந்து நிகிரகம் பண்ணிட்டு பிரத்யாகாரத்துக்கு போகணும்னு சொல்ல மாட்டேன்றான். பிரத்யாகாரம் போகணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேவல கும்பகம் ரொம்ப அவசியம். தாமரை இலை தண்ணீர் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்குறோம்ல, பத்மபத்திரம் இவாம்பசா, எதோடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதுன்னு. நீங்கள் சதுர்த்த கும்பகம், கேவல கும்பகம் உங்களுக்கு நான் எல்லாம் நடக்கட்டும், இப்போ நான் சொன்ன மாதிரியே பண்ணி உங்களுக்கு நடக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். கேவல கும்பகம் உங்களுக்கு சம்பவிச்சுது அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 95, 96 2 வருஷம் என்னோட கேலண்டரில் இல்லை. 1995, 96 2 வருஷம் என்னோட கேலண்டரில் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 வருஷமும் எனக்கு வந்து கேவல கும்பகத்தோட சமயம். மூச்சு நின்றும் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது காலையில் எவ்வளோ இது இருக்கும், ஆஃபீஸ் போவேன் நான், பஸ்ஸில் போவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவேன். 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது ஓங்காரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது, வண்டியில் போயிட்டு இருக்கும்போது மூச்சு நின்றும். மூச்சு நின்றுச்சுன்னா மனசு நிற்கும். இதை பார்க்கறது தான் என்னோட வேலை. கேம் வந்து என்ன கேம்னா, மூச்சு நிற்கும், மனசு நிற்கும். இதை நான் பார்ப்பேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கும். நாள் ஃபுல்லாக இது போயிட்டே இருக்கும். என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிராரப்தத்தில் என்ன கனெக்ஷன் இருக்கோ அந்த விவகாரம் மட்டும் போகும். உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த தாட்டும் வந்து ரிஜிஸ்டர் ஆகாது. ரொம்ப முக்கியமானது கேவல கும்பகத்தோட லாபம். ஒரு கேவல கும்பகம் ஒருத்தனுக்கு சம்பவிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு விவகாரங்களும் ரிஜிஸ்டர் ஆகாது, வாசனைகள் பதிவே ஆகாது. என்ன நடந்துச்சு இந்த லோகத்தோட எந்த சம்பந்தமும் இருக்காது. உங்க சாஃப்ட்வேர்ல என்ன மினிமம் என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அது மட்டும் நடந்துட்டு இருக்கோம். புதுசா எந்த ஒரு விஷயங்களும் நடக்கவே நடக்காது. அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஒரு யோக வாழ்க்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் ஆகும்? கேவல கும்பகத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அந்தர்முகம்ன்றது நம்ம அடிக்கடி வார்த்தை சொல்றோம், அந்தர்முகம்னு. நமக்கு புண்ணிய வசத்தினால நிறைய பேருக்கு அந்தர்முகம் ஆகிறது நடக்கும். ஆனா கிரியா பண்ணும்போது இருக்கிற அந்தர்முகம் இருக்கும் பாருங்க, ரொம்ப அற்புதம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை வந்து காலியாக வச்சுருக்கீங்க, எம்டினஸ் இருக்கா? எம்டினஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எந்த வஸ்துவுமே இல்லை. சில வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அப்படியே தரித்திரமாக இருக்கிற வீடு மாதிரி இருக்கும். ஒன்றுமே இருக்காது, வஸ்துவே இருக்காது. என்னப்பா இது வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் நம்ம? வெறுமை. எம்டினஸ்க்கு என்ன சொல்லுவோம்? வெறுமைன்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நித்தியம் வந்து ஒரு ரூம் நாங்கள் வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம். அந்த ரூமில் நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ரிச்சுவல் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம நடி சின்ன வயசில் பண்ணிட்டு சமிதாதானம், அப்புறம் ஒரு கணபதி ஹோமம், அவ்வளோதான். 108 ஆகுதி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கணபதிக்கு ஒரு 108 ஆகுதி கொடுத்தாரு. ரொம்ப கம்மியான டைம். ஒரு 108 கணபதி ஹோமத்துக்கு சமிதாதானம் பண்ண அக்னியிலேயே கணபதி ஹோமத்தையே பண்ணி கொடுத்தோம். அந்த ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்பீசியஸா பாருங்க, இந்த வார்த்தை மாறிடுது இல்லை? வெறுமைக்கும் ஆஸ்பீசியஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆஸ்பீசியஸாக மாறிடும் அந்த ரூம். வெறுமைன்னு சொல்ல மாட்டோம், அது வந்து பூரணமாக இருக்கும். அந்த உள்ளே வந்தீங்கன்னாவே அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்க. ஹோமம் பண்ணி பூஜை பண்ணுற இடத்துல, இப்போ நான் என்னோட ரூமில் பூஜை பண்ணுறதில்ல, அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி நம்ம நெய்வேத்தியம்லாம் பண்ணி வச்சோம்னா அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆஸ்பீசியஸ் உண்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறுமை இருக்காது அங்கே. இதே மாதிரி இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களாக தானே இருக்கோம். நம்மெல்லாம் புண்ணிய வசத்தினால இப்போ நமக்கெல்லாம் மனசு வந்து பார்த்தீங்கன்னா குவைட்டாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பீசியஸ் இல்லை, கிரியா பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தோடு சேர்ந்து பிராணாயாமத்தை பண்ணி நீங்கள் கேவல கும்பகத்தை அடையும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறுமை இருக்காது, ஒரு பூரணத்துவம் இருக்கும். ஏன்னா அங்கே நான் இருக்கேன். நல்ல அழுக்கெல்லாம் போய் மனசு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரசன்னமாக வந்து பார்த்தீங்கன்னா மனசு இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற மனசு தான்
அந்த ஆஸ்பீசியஸ் ஆன மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது கிடைச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ததப்பரமா வஷ்யதேந்திரியானாம். இந்த கேவல கும்பகம் சித்தியான நிலையில வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ததஹா அந்த பிரத்யாகாரம் கேவல கும்பகம் பிராணாயாமத்தை சித்திச்சு அதோட இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யாகாரம் சித்திக்கும். இந்திரிய நிகிரகம் சித்திச்ச இமீடியட்டா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ததஹா அதிலிருந்து பரமா மிகவும் மேலான வஷ்யதா இந்திரியானாம் என்னது அப்படின்னா மிகவும் மேலான வஷ்யதேந்திரியானாம் வஷ்யத இந்திரியானாம் நல்ல பரம வசீகாரமானது உண்டாகின்றது. சரி, இதில் எத்தனை பட்சம்? இந்திரிய ஜெயம் அப்படின்னு பேர். பரமாவசியத்தேந்திரியானாம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? மேலான இந்திரியங்களின் வசப்பட்ட தன்மை. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? இந்திரிய ஜெயம். ஜிதேந்திரியகன்னு பேரு. அனுமனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேந்திரியா. ரொம்ப இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணவன், மகா யோகி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய ஜெயம்னு சொல்றீங்களா சுவாமி? இந்திரிய ஜெயம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று பாடம் ஆரம்பிச்சோம். ஆச்சாரியர் பாஷ்யத்துக்கு வந்திருக்கு. ஆச்சாரியர் சொன்னார் சப்தாதிஷு அவ்யசனம் இந்திரிய ஜெய இது கேச்சித்து. முதல் பட்சம் வந்து பார்த்தீங்கன்னு எடுத்துங்க. இந்திரிய ஜெயம்னா முதல் பட்சம் சப்தாதிஷு, சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் சொல்லக்கூடிய 5 புலன் விஷயங்களில் இந்திரிய விஷயங்களிலும் என்னன்னு கேட்டா அவ்யசனம் அப்படின்னா டச் ஆகாம இருக்கிறது. வியசனம் அப்படின்னா பற்று, டச் ஆகிறது, சிங்க் ஆகிறது. சிங்க் ஆகாம இருக்கிறதுக்கு பேரு, பற்றுதலை அடையாம இருக்கிறதுக்கு பேரு, தனித்தனியா இருக்கிறதுக்கு பேரு இந்திரிய ஜெயம் என்று சொல்கிறார்கள். இந்த முதல் பட்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இதான் வாஸ்தவ பட்சம். இது முதல் பட்சம் தான் வாஸ்தவ பட்சம். ஸ்வவிஷய அசம்பிரயோக சித்தசிய சுரூபானுகார இவ இந்திரியானாம் பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரம் தான் இந்த முதல் பட்சத்துல சொல்லப்படுது. பிரத்யாகாரம் நடந்தா என்ன ஆகும்னா ரூபம் எதிர்க்க இருந்தாலும் கண்கள் அந்த ரூபத்தோட சம்பந்தப்படாது. சப்தம் வெளியில இருந்தாலும் காதுவோ அந்த சப்தமும் கனெக்ட் ஆகாது. அதுக்கு பேர் என்ன பேரு? அப்படி கனெக்ட் ஆகாம இருந்தா, அட்டாச்மெண்ட் ஆகாம இருந்துச்சுன்னா, சிங்க் ஆகாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இந்திரிய ஜெயம். அவ்யசனம், வியசனம்னா சிங்க் ஆகிறது. அவ்யசனம் அப்படின்னா சிங்க் ஆகாம இருக்கிறது, பற்றுதலை அடையாமல் இருத்தல். இதுக்கு பேர் தான் இந்திரிய ஜெயம் என்று சொல்கிறார்கள். இது வந்து நம்பர் போட்டுங்க. இது பிரத்யாகாரத்தோட லட்சணம். அடிச்சா முதல் ஆட்கள் சொல்றாங்க இது ஒரு பட்சம், கேச்சித்தா சொல்றாங்க. வியசனம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்திர் வியசனம். சக்திர் அப்படின்னா பற்று. பற்றுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வியசனம். இன்னைக்கு காலில் கூட ஒரு திருக்குறள் சொன்னல, பற்றுக பற்றற்றானை பற்று விடற்கு ஒரு ஸ்லோகம் சொன்னல, பற்றுக பற்றற்றானை. இன்னைக்கு காலையில் சொல்லலையா? நாளைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு வேண்டுதல் வேண்டாமே சொன்னேன். இன்னொரு ஸ்லோகம் ஒன்று இருக்க என்னன்னா பற்றுக பற்றற்றானை. பற்றற்றானை பற்றினா பற்று வந்து பார்த்தீங்கன்னா விட்டு 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 விடும், பற்று விடற்கு, பற்று விடற்கு, பற்று இல்லாமல் போகும். அப்போ நமக்கு இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே விஷயத்தோட சம்பந்தத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் சக்தின்னு பேர். சக்தி, சரஸ்வதி சகார சக்தி. வியசனம்னு பேர். வியஸ்யதி ஏனம் ஸ்ரேயசயதி. ஏன் சாமி பட்டுதெல்லாம் இருக்கக்கூடாது சாமி? ஏன் சாமி இப்போ எப்போ பார்த்தாலும் வந்து குடும்பத்தை பிரித்து வைக்கிறதுலையே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது? ஏன் சாமி நீங்கள் என்ன போன இதில் ஜென்மத்தில் ஏதாவது வக்கீலாக இருந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்களா எல்லாத்துக்கும்? எப்போ பார்த்தாலும் குடும்பத்தை பிரிக்கிறத பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன யாராவது கேட்டாங்கன்னா அப்படி தான் நினைப்பாங்க, இவர் என்ன சாமியாரா இல்லை வேற ஏதாவதா? எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் பிரித்து போடணும்னு பார்க்குறாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பற்று ஏன் விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவனுக்கு பற்றுதல் உண்டாகுதோ அவனை மோட்ச மார்க்கத்திலிருந்து அது என்ன பண்ணிடுது? அப்பார்ட் பண்ணி கொண்டு போயிடுது, வேற பக்கம் கொண்டு போயிடுது. வேற எதுவும் இல்லை, சிம்பிள் இவ்வளவுதான். மோகப்படாதீங்க. திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மோகப்பட்டீங்கன்னா மோட்ச மார்க்கம் காலி. மோட்ச மார்க்கத்திலிருந்து அவனை செப்பரேட் பண்ணிடுது. அதனால முதல்ல பெருசுலாம் வைக்காதீங்க. முதல்ல சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மெதுவாக ஒவ்வொன்றா விட்டுக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் 2வது பட்சம் என்ன அப்படின்னு கேட்டா 2வது பட்சம் சொல்றாரு அவிருத்தா பிரதிபத்திர் நியாய. அவிருத்தா பிரதிபத்தி நான் ஏற்கனவே கீதால இருக்கிறத ஒன்று சொல்லியிருக்கேன். காமா விருத்தோ பூத்தேஷு தர்மா விருத்தோ பூத்தேஷு காமோஸ்மி அப்படின்னு கீதால சொல்றார்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமமாக இருக்கின்றேன். தர்மா விருத்தோ காமோஸ்மி. பூத்தேஷு எல்லா பூத்தங்களிலும் நான் சொல்றேன், எனக்கு ஒரு பசிக்குது, சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது வந்து விரோதமா? விரோதம் இல்லையா? விரோதம். எனக்கு ஒரு காஃபி குடிச்சா கொஞ்சம் எனர்ஜியா தெரியுது, ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும், பாடம் எடுக்கிறது ஈஸியா இருக்கும், தப்பு இல்லையே. எனக்கு ஒரு நல்ல வஸ்திரம் இருந்தால் நல்லா இருக்கும், வஸ்திரம் வந்து கிழிஞ்சு போச்சு, கொஞ்சம் ஒரு வஸ்திரம் இருந்தால் நல்லா இருக்கும், தப்பு இல்லையே. நான் படுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயிற மாதிரி ஒரு இடம் இருந்தால் போதும், தூங்குறதுக்கு, தப்பு இல்லையே. அப்போ ஜீவிக்கிறதுக்கு என்ன அவசியமா இருக்கோ இதெல்லாம் ஜீவர்கள் ஆசைப்படுறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த தப்பும் இல்லை. குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவமே வரதில்லை. இப்போ குரங்கு என்னன்னா பாவம் பசிக்குதுன்னு ஆசைப்படுது, அது அலையுது பாவம். எவன்டா நமக்காவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபுட் இருக்குது, குரங்குக்கு வந்து ஃபுட்டே இல்லையா, அது எவன்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ அடிச்சு கொடுங்க, அடிச்சு கொடுக்க. குரங்கோட வேலையே கொல்லைக்குட்டை மாதிரி தான் அது, கொல்லைக்குட்டைக்காரர்கள் வருவாங்க. 15 பேர் 20 பேர் வரானுங்க ஒட்டுக்கா வந்து எந்தெந்த வீட்டில் கேப் கிடைக்குதோ அந்த வீட்டிலலாம் புகுந்து எந்தெந்த வசதி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறது, அப்பகரணம் பண்ணிட்டு. எதை தப்பு இல்லையா? அது குரங்கு பண்றது தப்பு இல்லையா? தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் நிறைய கிலோ கணக்கில் பழங்களை வாங்கிட்டு வந்துட்டேன். நாதபுரம் அப்பப்போ பண்ணுவார், நிறைய கொடுத்து ஒரு 4-5 குரங்குகளுக்கு என்ன பண்ண, எடுத்து எவ்வளோ சாப்பிட முடியும் சாப்பிடுங்கன்னு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன் பாருங்க. ஒன்று வாங்கிச்சு ஒன்று வாயில் வச்சுது, ஒன்று சாப்பிட்டு உள்ள வச்சது, எல்லாத்தையும் பண்ணிச்சு. அதுக்கு மேலே என்னை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுக்கு மேலே கொடுத்தோன்னு அதுக்கு வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது 3 பழத்துக்கு மேலே சிலதுக்கு கெப்பாசிட்டி இல்லை. 4வது பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதி சாப்பிட்டு இப்படி வச்சுட்டு அதுக்கு பாட்டுக்கு போயிடுச்சு. நான் அப்போ தான் பார்த்தா டெக்னிக், சூப்பர் டெக்னிக் இருக்கு, அது சாப்பிட்றதுக்கு தான் வருது. அப்போ அதுக்கான சாப்பாடை கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களை தொந்தரவு பண்ணாமல் என்ன பண்ண போகுது, போயிட போகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொடுத்தீங்கன்னா அது அலையுது பாவம், கொடுக்காம இருந்தீங்கன்னா பிடிக்கிட்டு போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமோஸ்மி யார் இருக்கா, பசிக்கு உணவு சாப்பிட்றது தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமம் பகவான். அப்போ வந்து தேவை என்ன இருக்கோ அதுக்கு ஆசைப்படுறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த தவறும் இல்லை. அதுக்கு பேரு தர்மா விருத்தோ காமோஸ்மி நான் அப்படின்ற. அப்ப இங்க அதை தான் சொல்றோம், அவிருத்தா பிரதிபத்தி. ஒரு அனுபவம் பண்றீங்க, ஒரு காஃபியோ ஒரு சாப்பாடோ, நான் சொல்லுவேன் நான் எதை பண்ணினாலும் சிறப்பாக பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா யோக கர்மசு கௌசலம். நான் ஒரு சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னா அந்த சாம்பாரை எவ்வளோ பெஸ்ட்டாக வைக்கணும்னு பார்ப்பேன். ஒரு சப்ஜி பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ஜி எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும்னு பார்ப்பேன். ஒரு காஃபி பண்ணணும்னு பண்ணனா எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும்னு பார்ப்பேன். ஆனால் அதுக்கு அர்த்தம் போகத்துக்காக இல்லை. ஒரு கர்மத்தை எவ்வளோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்னஸோட பண்ண முடியும். ஒரு சாலட் பண்ணுறீங்க, அது கரெக்டாக பண்ணுங்க. நான் ஒவ்வொரு கர்மத்தையும் பார்ப்பேன். கர்மத்தை வந்து பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்ஷன் கொண்டு வரேன், அதான் யோகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகத்துக்காக இருக்கக்கூடாது, அவசியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைக்கு அவசியத்துக்கு என்னுடைய அனுஷ்டானத்துக்கு அவசியமா இருக்கிறத மட்டும் பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் அவிருத்தா பிரதிபத்தி. அப்ப இந்திரிய நிகரத்துல கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சதா? இப்ப நீங்க எல்லாம் பண்ணணும். என்ன பண்ணணும்னா போகத்துக்காக பண்ணினீங்கன்னா தப்பாயிடும். 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்றீங்க, 4 இட்லி உங்களுக்கு பசிக்கு போய்க்கிறோம், நல்லா இருக்கே அப்படின்னு 5வது இட்லி சாப்பிட்டீங்கன்னா அது விரோதமாயிடும். 4 இட்லியோட பசி தீர்ந்து போச்சு, ஆனா நல்லா இருக்கே மிளகா பொடி இது சூப்பரா இருக்கே அப்படின்னு 5வது இட்லியை வாங்கினீங்கன்னா அதர்மம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவிருத்த பிரதிபத்திக்குள்ளார வராது. அப்ப தேவைக்கு மட்டும் கன்சியூம் பண்றது, தேவையில்லாம எதையுமே கன்சியூம் பண்றது இல்லை, போகத்துக்காக எதையும் கன்சியூம் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுதான் 2வது பட்சம், அவிருத்தா பிரதிபத்திர் நியாய 2வது பட்சம். 3வது பட்சம் சொல்றாரு சப்தாதி சம்பிரயோகா ஸ்வ இச்சையா இத்தியன்யே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஞானியோட நிலைன்னு எடுத்துங்க. ஜீவன் முக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சகஜ சமாதியில் இருக்கிற போது உண்டாகிற நிலை சப்தாதி சம்பிரயோக ஸ்வ இச்சையா இத்தியன்ய. ரமண மகரிஷி இருந்தார், அவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஜீவன் முக்த நிலையில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்கல்ல, யார் இருந்தா வேற யாரு, நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார். இது மாதிரி இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விவகாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா உபதேச காலத்துல இருந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் நினைச்சா இந்திரியங்களை ஃப்ரீ பண்ணுவாங்க, தான் வேணாம் அப்படின்னா தன்னோட கண்ட்ரோல் வச்சுப்பாங்க. ஸ்வ இச்சையா தன்னுடைய இச்சைப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சப்தாதி சம்பிரயோக. சப்தம் முதலியவைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இணைவாங்க, விலகிடுவாங்க. இதை நம்ம கொண்டுட்டு வரணும். இப்போ நீங்கள் அபிருத்தா பிரதிபத்தின்றது சாதகத்தில் இருக்கும்போது, சாதக நிலையில் இந்த சாதக நிலை சித்த அவஸ்தை அடைஞ்சதுன்னா 3வது பட்சமாயிடும். இப்போ நீங்கள் தேவையா 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 இது தேவையா தேவையில்லையா தேவையா தேவையில்லையான்னு பார்த்து அதை மட்டும் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்வீட்ஸ்லாம் நிறைய இருக்கும். வீக்னஸ் அப்படிங்கன்னா ஒரு வீக்னஸ் நான் பாட்டு கிடக்கும். சாமி ஏதாவது வாங்கலாமா, நான் வாங்கி வச்சேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணுவேன். ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு. ஏதோ ஒரு பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, 6 மாதம் அப்படியே இருக்குது, எனக்கு 3 மாதம் அப்படியே இருக்குது ஒரு பிராண்டு. என் முன்னாடியே தான் இருக்குது. என்கிட்ட வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பன் பண்ணது ஒரு 4-5 ஐட்டம் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எடுத்து உள்ளே வாயில் போடுவோம், அதுக்கப்புறம் அது தொடவே மாட்டேங்குது. அது வந்து ஒரு பேட் ஹேபிட். என்ன காரணம் அப்படின்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுல புத்தி போக கன்சியூம் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா தேவையா சாப்பாடு ஏன் அவசியம் தானே. அப்போ அவசியமானதை மட்டும் எடுத்துக்கிட்டு அவசியம் இல்லாததை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது. இதுக்கு பேர் 2வது பட்சம் சாதக அவஸ்தை. அது மெதுவாக ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா உங்கள் ஹோல்டுக்கு வந்துடும். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது, வீக்னஸ்ஸே இருக்காது. வேணும்னா எடுப்பீங்க, வேணான்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. அது மாதிரி நிலை வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சகஜ சமாதியில் இருக்கிற ஆட்களுக்கும் இருக்கும். அதே மாதிரி நல்ல சாதகன், ஒரு முதிர்ந்த சாதகன் ஆகும்போது அவனுக்கு சித்திக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது பட்சம். 4வது பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், ராகத்வேஷ அபாவே சுகதுக்க சூன்யம் சப்தாதி ஞானம் இந்திரிய ஜெய இது கேச்சித்து. 4வது பட்சம் சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா ராகத்வேஷ அபாவே, இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சித்தனோட நிலையா எடுத்துக்கணும். சித்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது, ராகத்வேஷம் இருக்குமா, இருக்காது. சித்தப்பிரஜனோட இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். முக்கியமானது 2வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது சொல்கிறார், அவனுக்கு வந்து சுகதுக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகத்வேஷமே இருக்காது. ஏன்னா ராகத்வேஷம் தான் ரஜோகுணத்தோடது. ரஜோகுணத்தை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிராணாயாமத்தெல்லாம் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ராகத்வேஷமே இருக்காது விஷயங்கள்ல. சுகதுக்க சூன்யம். ராகத்வேஷம் இல்லைன்னா நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வழியாக கோயிலுக்கு சுவாமியை கும்பிட்டு டெய்லி வரோம், காலையில் வரோம் போகிறோம். சில சமயம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாள் என்னைக்காவது தனியாக போகுது. ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே இந்த பக்கமும் எதையாவது தோணுதான்னு பார்ப்பேன். தோற்று போயிடுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் மைசூர் பாக்கெல்லாம் தயவு செய்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா அது ஒரு காலத்தில் இருந்தது. ஏன்னா திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு, நான் சாமிக்கு மைசூர் பாக்கு பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிக்கிறது. ஒரு முறை என்னாச்சு, ரிஷிகேஷில் நான் வந்து ரேஷன் வாங்கிட்டு இருந்தேன். ஒரு ஆசிரமத்தில் பிக்ஷை வாங்குறதுக்கு பதிலாக சொர்க்காசிரமம் இருக்குது, அங்கே ரேஷன். ஏன்னா எனக்கு வந்து சந்தி முடியறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தியாவந்தனம் முடியறதுக்கு 12:30 ஆயிடும். எல்லா இடத்துலையும் 11:30 11 மணிக்கெலாம் பிக்ஷை முடிஞ்சு. எனக்கு 11:30 மணிக்கு பிக்ஷா காலம். அதனால நான் என்ன பண்ணேன், செல்ஃப் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். செல்ஃப் குக்கிங் பண்ணோன்னா என்கிட்ட பணம்லாம் இருக்காது. அதனால ஆசிரமத்தில் என்ன பண்ணேன், எனக்கு பிக்ஷை கொடுக்காம எனக்கு ரேஷன் கொடுத்துருங்கன்னு நான் போய் மாதம் வாங்கிட்டு வந்தேன். வெஜிடபிள் என்ன கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வெஜிடபிள் தான் மாதம் ஃபுல்லாக வச்சுக்க முடியும். ஒன்று உருளைக்கிழங்கு, இன்னொன்று மீல் மேக்கர். இந்த 2 தான் வச்சுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா சந்தி முடித்தோன்னே ஒரு குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போடுவேன், ஒரு மீல் மேக்கர் ஒரு 4 பீஸை எடுத்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா வச்சுருப்பேன், பருப்பு கொஞ்சம் போடுவேன், தால் சப்ஜி, ஒரு சின்ன குக்கர் வச்சுருந்தேன். அவ்வளோதான். எல்லாம் ஒன்றா ஆக்கி அதை முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிடுவேன். இவ்வளோ தான். என்னை வந்து பார்க்க வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னை பார்க்குறதுக்கு யாராவது சாதுக்கள் வருவாங்க போவாங்க. வந்து பார்த்துட்டு ஒரு ரேஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோவுக்கு மீல் மேக்கர் வாங்கி வச்சுருப்போம். ஒரு 3 கிலோ ஒரு மாதத்துக்கு தேவையான உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ இருக்கும். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவங்க எப்போ வந்து பார்த்தாலும் அதுதான் இருக்கும். என்ன நினச்சிட்டாங்கன்னா சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் பிடிக்கும், சாமிக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும். ஐயோ சரியா என் தலையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் அதுதான் கிடைக்குது, நான் கிடைக்கிறது தானே சாப்பிட முடியும் அப்படின்னு. ஆனால் அப்படி முத்திரை ஆகிப்போச்சு. அதே மாதிரி இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, நான் எக்ஸாம்பிள் எல்லாமே காஃபியும் என்ன கொடுத்துட்ருக்கேன், மைசூர் பாகு காஃபி மைசூர். எனக்கு முன்னாடி என்ன தோணுது, எதையாவது ஒன்று சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரை குத்தியாச்சு, சாமிக்கு மைசூர் பாகு வீக்னஸ் இருக்குது
சாமிக்கு காஃபி வீக்னஸ் இருக்குன்னு இப்போ வாங்கிட்டு வந்து 4 பாக்கெட் 5 பாக்கெட் காஃபி தூள் இருக்கு. யார் வாங்கிட்டு வந்தாலும் மைசூர் பாக்கு வாங்கிட்டு வராங்க பார்க்க வரவங்க எல்லாம். இனிமே தயவு செய்து அது பண்றாதீங்க. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம்ல நீங்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுஷ்டானங்கள் பண்ண 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 ஒரு ஒரு இது கிடைக்கும். மெதுவா ஹோல்டுக்கு வர ஆரம்பிச்சு. ஒரு காலத்துல வீக்னஸா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது அவிருத்த பிரதிபத்தியா 2வது பட்சமாச்சு. அதுக்கப்புறம் 3வது பட்சமா என்னாச்சு, சுய இச்சையினால வேணா எடுத்துக்கலாம், வேணானா விடலான்னு ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ராகத்வேஷம் என்ன ஆயிடும், விட்டு போயிடும். இந்த 5வது பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷம் விட்டு போச்சு அப்படின்னா சுகதுக்க சூன்யம் தான் பெஸ்ட். உங்களுக்கு வந்து எதுவும் பிடிக்கல, எதுவும் எடுக்கல, என்கிட்ட கேட்பாங்க என்ன வேணும், ஒன்றும் வேணாம், உங்க விருப்பப்படி ஏதாவது பண்ணுங்க, உங்க விருப்பப்படி என்ன பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேணும்னு ஒன்றும் இல்லை, வேணான்னு ஒன்றும் இல்லை. அப்போ ஃப்ரீயா ஆயிடும் மைண்ட். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீயா இருக்கும் தெரியுங்களா? கண்டிஷன், அன்கண்டிஷனல் மூடு நம்ம சொல்லுவோம்ல, எந்த கண்டிஷனுக்குள்ளாரையும் வராமல் இருந்தோம் அப்படின்னா என்ன சுவாமி கிடைக்கும், சுகமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. அப்ப ராகத்வேஷம் இல்லாத மனநிலையில சுகதுக்க சூன்யம், சுகதுக்கம் சூன்யமாகிவிடும். சப்தாதி ஞானம் இந்திரிய ஜெயம். அந்த சூன்யமா இந்த நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்தாதி இருக்குல்ல, அந்த சப்தம் முதலியவற்ற ஞானமானது வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா உண்டாகுங்க. கிளி கத்துதாம கிளி கத்துது, ஆட்டோ போகுது ஆட்டோ போகுது, மியூசிக் கேட்குது, வேணுகானம் கேட்குது வேணுகானம், அவர் பேசுறாரு. எதுலையுமே என்ன இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் இப்படி செய்யறாங்க, ஏன் இந்த சத்தம், அது மாதிரிலாம் இருக்காது. எப்படி இருக்குன்னா மெசேஜ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுல விருப்பம் இருக்காது, வெறுப்பும் இருக்காது, சுகமும் இருக்காது, துக்கமும் கொடுக்காது. ஞானத்தை ஞானமா இந்த சென்சார்கன்ஸ் என்ன பண்ணும், ரிசீவ் பண்ணும். கண்ணில் பார்க்குற சிவப்பு பச்சை மஞ்சள், ஒரு லாரி போகுது, ஒரு பஸ் போகுது, ஒரு ஆள் போறாரு, ஒரு பெண் போகுது, ஒரு குழந்தை போகுது, ஒரு ஸ்கூட்டர் போகுது, ஒரு லாரி போகுது, இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் மட்டும் தான் கிடைக்க முடியல, உங்களோட ஒப்பீனியன் என்ன ஆகிடும், ராகத்வேஷம் இல்லாமல். அற்புதமான மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரிய ஜெய இது கேச்சு. இந்திரிய ஜெயம் என்று 4வது பட்சம் இந்திரிய ஜெயம்னு சொல்கிறாங்க. அது அப்புறம் 5வது, இதெல்லாம் அட்வான்ஸ் ஆகிட்டே போகிறது. 5வது என்னதுன்னு கேட்டிங்கன்னா சித்தை காக்ரியாத். சித்தை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா என்ன ஆகும், 70% ஸ்டார்ட் ஆகும் ஏகாகிர சித்தம். மொத்தம் எத்தனை ஏகாகிர சித்தம் சொல்லியிருக்கோம், 5 சொல்லியிருக்கோம். 70% சவிதர்க்கம், 75% சத்துவகுணம் ஆச்சுன்னா 70% சத்துவகுணம். சத்துவகுணம் 70 95 வரைக்கும் என்ன ஆகும், 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா, அவ்வளோதானே 5, சானந்தம் சாஸ்மிதா, ஆமாம். சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா, மொத்தம் 6 ஏகாகிர சித்தத்தில் 6 நடக்கும். அந்த ஏகாகிர சித்தம் நடக்கும்போது ஏகாகிர சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், ஏகாகிர சித்தம் ஆரம்பிக்கும் போது சேனலைஸ்டு திங்கிங். என்னது ஏகாகிர சித்தத்துக்கு என்ன பேரு, சேனலைஸ்டு திங்கிங். முதல்ல சேனலைஸ்டு திங்கிங் பண்றது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட குருநாதர் சொல்ற எக்ஸாம்பிள் எப்பவுமே புரிஞ்சுங்க. மனோனி கிரகத்துக்கு வந்து என்னோட குருநாதர் அற்புதமான விஷயத்தை சொல்வார். ஓங்காரேஸ்வரில் டேம் கட்டினாங்க என்னோட சாமி இருக்கிற காலத்தை. இப்பெல்லாம் கட்டி எல்லாம் முடிச்சாச்சு. ஆசிரமம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது, ஓங்காரேஸ்வர் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது எங்களோட இடத்துல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேம் கட்டும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேம் எப்போ கட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை காலத்தில் கட்ட முடியுமா? மான்சூன் டைமில் டேம் கட்டினா அவன் முட்டால், கட்ட முடியாது. அப்போது நிறைய ஃபீடிங் நடந்துக்கிட்டு உலக விவகாரத்தில் இருந்துக்கிட்டு இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு எவனாவது சித்த விருத்தி நிரோதம் பண்ண போகிறேன்னு எவனாவது சொல்கிறான்னா அவனை மாதிரி மூர்க்கன் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஸ்டார்ட் பண்ணும் போதே என்ன ஆகிடும், அடிச்சுக்கிட்டு போயிடும். அதே மாதிரி உலக விவகாரங்கள்ல அதிகமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது சித்தத்தை ஏகாகிரம் பண்றன்ற காரியத்தை பண்ணக்கூடாது, முடியாது. ஒரு நாள் கூட உங்களால் என்ன பண்ண முடியாது, அனுஷ்டானம் பண்ண முடியாது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரமணாசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பிரத்யட்சமாக பார்க்கலாம். நிறைய தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வருவாங்க, வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து நுழைவாங்க, நுழைஞ்சு கண்ணை மூடி உட்காருவாங்க. அவங்களால 10-15 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது, எழுந்து போயிடுவாங்க.
இதே இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்நானம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி மனசு உடம்பு குளிர்ந்து போய் அந்த ரமண பகவான் மேலே பக்தியோட மெதுவாக குவைட் ஆகி மனசை தளர்த்தி பண்ணி போய் உட்காருவாங்க. அழகாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காருவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவகாரத்தோட இம்பேக்ட் உங்களை உட்கார வைக்காது. அப்போது ஃப்ளட்டு மாதிரி விஷயங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கிளை நதிகள் மூலமாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு வந்து பலவிதமான தொடர்புகள், விஷய சிந்தனை, அது மூலமாக எல்லாத்துலேருந்து ஃபோன் போடுறாங்க, மெசேஜ் வருது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அப்போ வந்து சித்தவருத்தியை நிரோதம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மான்சூன் டைமில் டேம் கட்ட மாட்டாங்க. 2வது எப்போ டேம் கட்டுவாங்க? மழையெல்லாம் நின்ன பிறகு 1 மாதம் 2 மாதம் கழிச்சோன்னே ஒரு நேச்சுரல் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நதியில் போயிட்டு இருக்கும். அந்த நேச்சுரல் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேம் கட்ட முடியுமா சுவாமி? அப்பவும் கட்ட முடியாது. ஏன்னா நதியில் ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கும் போது எப்படி நீங்கள் பில்லர்ஸ் இதெல்லாம் போடுவீங்க? போட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல உபாயம் எடுப்பாங்க. ஜனவரி பிப்ரவரிக்கு மேலே தான் இப்போ தான் ஆரம்பிப்பாங்க டேமோட காரியத்தை. ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நதியை வந்து என்ன பண்ணுவாங்க? டைவர்ட் பண்ணுவாங்க, கேனல் வெட்டுவாங்க. ஒரு கேனல் வெட்டி அந்த நதியோட ஃப்ளோவை வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணுறது. பண்ண மாத்திரத்தில் தண்ணியை பிரித்து அந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க? டேம் கட்ட ஆரம்பிப்பாங்க. 4 மாதம் 5 மாதம் 6 மாதத்துக்கு டேம் கடன்னு எவ்வளோ வேகமாக பண்ண முடியுமோ. ஏன்னா அடுத்த மான்சூன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளார நல்லா கொண்டு வருவாங்க. இதுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட பார்த்தோம்ல, காலையில் கீதாவில் பார்த்தோம் யோக யுக்தோ. நம்ம உபதேசம் என்ன தெரியுங்களா? தஸ்மாத் யோகி பவார்ஜுன் ஆத்மனியே அவதிஷ்டத்தை. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தாண்டியே நில்லு, யோகி ஆகி யோக யுக்தோ பவ. சதா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனிடத்திலேயே சிந்தனையை இது பண்ணு. அப்போ வந்து ஈஸ்வரனிடத்திலேயே சிந்தனை பண்ணணும் அப்படின்னா, நிற்கணும் அப்படின்னா, சமாதி பண்ணணும் அப்படின்னா டேம் கட்டுற மாதிரி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணாயாமம், ஓங்கார உபாசனம்ன்றதெல்லாம் கேனல் கட்டி அதை டைவர்ட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேம் கட்டுற காரியத்தை பண்ண முடியும். இதை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சித்த ஏகாகிரியாத். சித்தை வந்து மெதுவா டேம் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? சித்த ஏகாகிரியாத் ஒரு மெதுவா கம்மியாகும். 70% ஃபில்டர் ஆகிடும். 80 போகும்போது இன்னும் ஃபில்டர் ஆகும். 90% சத்துவகுணம் போகும்போது ஏகாகிர சித்தத்தில் இன்னும் நல்லா ஃபில்டர் ஆகும். அதே மாதிரி சாஸ்மிதா சமாபத்தி எங்கே நடக்கும்? சாஸ்மிதான்னு பார்த்துருக்கேன். சாஸ்மிதா எங்கே நடக்கும்? சானந்தம் எங்கே நடக்கும்? இந்திரியங்கள் மனசு, இந்திரியங்கள்லையும் மனசுலையும் சமாதி பண்ணால் அதுக்கு பேர் சானந்தம்னு பேர். அதே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்மிதான்றது எதில் சொல்லியிருக்கேன்? பிராணன் அகங்காரம் பிராணன், இந்த 2த்துல பிராணன்ல தான் நமக்கு அகங்காரம் பில்ட் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராணன்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னா ஏகாகிரத்தோட பூரண அவஸ்தை வந்து பார்த்தீங்கன்னா பிராணன்ல நிற்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏகாகிரதம் பூர்ணமாயிடுது. ஏகாகிர சித்தத்தில் நடக்கிற 6வது சமாதி தான் பிராணன்ல நிற்கிற அவஸ்தா. அது உண்டாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அப்பிரதிபத்திரேவ. பிராணன்ல எங்கே நிற்கிறோம் சாமி? நம்ம டெய்லி எங்கே நிற்கிறோம்? பிராணன்ல எப்போ நிற்கிறோம்? வெறும் பிராணன்ல எங்கே நிற்கிறோம்? தூக்கத்தில் ஏதாவது தாட் இருக்கா? ஏதாவது விஷய ஞானம் ஏதாவது இருக்கா? சொப்பனத்தில் இருக்குல்ல, சொப்பனத்தில் இருக்கு, ஜாகிரதத்தில் இருக்கு. ஆனால் தூக்கத்தில் எந்த விஷயத்தோடையும் நமக்கு என்ன சம்பந்தம் கொஞ்சம் கூட இல்லை. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு, வெறும் பிராணன் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கு, வேக்கப்பில் இருக்கும். அந்த ஜாகிரத அவஸ்தையிலேயே நீங்கள் வெறும் பிராணனில் வந்து நின்றுட்டீங்கன்னா அந்த பிராணனில் நிற்கிறதுக்கு பேர் தான் சவிகல்ப சமாதியில் கடைசி சாஸ்மிதா சமாபத்தின்னு சொல்லக்கூடியது. அதில் ஒருத்தன் நின்றுட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எதோடையும் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிரும். அதில் தான் வந்து அப்பிரதிபத்திரேவ இது ஜெய்கீஷவ்யர்னு சொல்லக்கூடிய மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் என்ன பண்றார்? பூரணமான இந்திரிய ஜெயம் என்று சொல்கின்றார். அடிச்சா இப்போ நம்ம என்ன பண்றோம்? இப்போ நம்ம எங்க இருக்கோம்? எத்தனாவது பட்சத்தில் இருக்கோம்? நம்ம ஒன்றும் இல்லை, 2வது பட்சத்தில் இருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்தாதி வியசனம் இந்திரிய ஜெயத்து கேச்சுத்து அல்டிமேட் சொல்லியாச்சு.
ரெண்டாவதுல தான் இப்ப நான் உங்களுக்கு இருக்க சொல்றது. நம்ம பட்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சிரவணம் மனன காலத்துலலாம் என்ன பண்ணணும், அவிருத்தா பிரதிபத்திர் நியாயா இருக்குல்ல, இந்த ரெண்டாவது பட்சம் தான் நம்ம இருக்கணும். என்ன பண்ணணும், அவசியமானதை மட்டும் சேவனம் பண்ணணும், அவசியம் இல்லாததை சேவனம் பண்ணக்கூடாது. வானப்பிரஸ்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக உப்பு போடாமல் சாப்பிடுங்க கற்றுங்க. 55 வயசுக்கு மேலே உப்பு போடக்கூடாது. 55 வயசுக்கு மேலே சர்க்கரை சாப்பிடக்கூடாது. 55க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆயில் கண்டென்ட் எடுக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோகத்தியை வந்து தடுக்கிறது, இந்திரிய ஜெயத்தை உண்டு பண்ணுறது. ஒரு 55 வயசு வரைக்கும் சரி போனால் போதும், ஒரு கிரேஸ் மார்க் போட்டு ஒரு 60 வயசு வரைக்கும் வச்சுங்க, நாக்கு தொலைட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு, ஒரு 60 வயசுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, பேன் தான். உங்களோட ஃபுட்டில் வந்து சர்க்கரை இருக்கக்கூடாது, உப்பு இருக்கக்கூடாது, ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடாது, பேருக்கு லைட்டாக அவ்வளோதான், நெய் மட்டும் யூஸ் பண்ணுற, வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இப்படி வச்சுக்கணும். காரம் இருக்கக்கூடாது, மசாலா இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுறணும், தலையை சுற்றி போட்டுடணும். மஞ்சள் மட்டும் வச்சுக்கணும், ஆன்டிபயோட்டிக், வேறு எதையும் வச்சுக்கூடாது. மல்லி வச்சுக்கலாம், மிளகாவை தூக்கி போட்டுடணும், மிளகாவே வச்சுக்கூடாது, என்ன ரஜகுணத்தோடது, பேசாமல் இருக்கணும். அப்போ விரோதம் இல்லாத பெட்டில் படுக்கலாமா சுவாமி, நல்ல சூப்பர் பெட்டு சுவாமி அப்படின்னா பேன். நல்ல முரட்டுத்தனமாக இருக்கிற ஏதாவது ஒரு கீழே விரிச்சு படுக்க வேண்டியது. முடிஞ்சா கட்டில் தூக்கி ஓரமாக போட்டுட்டு தரையில தான் படுக்க, ஒரு பாயை விரிச்சு, அழகா பாயை விரிச்சு, கோரப்பாயை விரிச்சு படுங்க. 60 வயசுக்கு மேலே இப்படி தான் இருக்கணும், புரியுங்களா? இதெல்லாம் நியமம். அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசிரம தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சன்னியாசிக்கு ஒரு தர்மம், வானப்பிரஸ்தருக்கு ஒரு தர்மம், அதே மாதிரி அந்த தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி விஷய சேவனம் பண்றது தான் இந்திரிய ஜெயம். இப்போ நமக்கு 2வது பட்சம் மட்டும்தான். இந்த 2வது பட்சத்தை அடாப்ட் பண்ண என்ன கிடைக்கும், 3வது பட்சம் நம்ம இச்சைப்படி ஒன்றை எடுக்கலாம் விடலாம்ன்ற சாமர்த்தியம் வரும். அப்புறம் 3வது பட்சம் வந்து 4வது பட்சம் என்னாகும், விருப்பு வெறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். விருப்பு வெறுப்பு போச்சுன்னா மனசு வந்து சுகதுக்கம் சூன்யமா ஆயிடும். அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத உப்பு இருக்கு, உப்பு இருக்கு, என்ன உப்பு இருக்கு அப்படிலாம் இல்லை, உப்பு கம்மியா இருக்கு, உப்பு அதிகமா இருக்கு, இந்த சப்தம் தர வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கு, பாய் வந்து குத்துது. ஆனா அதுல எதுலையுமே ஒப்பீனியன் என்னல்ல, பிடிச்சது பிடிக்காது இல்லை, சுகம் துக்கம் இல்லை, நியூட்ரல் ஆயிடும். இருக்கிறத வந்து இருக்கிற மாதிரி சொல்றது மட்டும் அங்க நடக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய ஜெயம். இன்னும் அட்வான்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் சித்த ஏகாகிரம் அதிகமாகி இந்திரியங்கள் அரஸ்டாய் டோட்டலா டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா சமாதி. அதில் தான் சவிகல்ப சமாதியோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் உண்டு. இது 5வது நிலை. இவ்வாறு ஜெய்கி ஷவ்யர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கின்றார், ததஸ்ச இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பரமாத்து இயம் வஷ்யதா யச்சித்த நிரோதே. பரமா அதான் சொல்றாரு, ததஸ்ச அப்படின்னா இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா மேலான வஷீகாரம் உண்டாகிற நிலையில், ததஸ்ச பரமாத்து இயம் வஷ்யதா, இந்த இந்திரியங்களோட வசீகரணம் மேலானதா உண்டாகும் போது யச்சித்த நிரோதே, சித்தத்துக்கு ஃபீடிங் என்ன ஆயிடுது, டோட்டலா முடிச்சு போகுது. பைப் லைன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீங்க, கட் பண்ணி விட்டீங்க. எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. அப்ப கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு அப்படின்னும் போது சித்தத்துக்கான விஷயமும் போகல அப்படின்னா சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா நிரோத அவஸ்தையை அடைகின்றது. நிருத்தானி இந்திரியாணி. அப்ப சித்தம் நிரோதமாச்சுன்னா இந்திரியம் நிரோதமாகும், இந்திரியம் நிரோதம் ஆச்சுன்னா சித்தம் நிரோதமாகும். ஆனா முதல்ல என்ன காரியத்தை பண்ணணும், சித்தத்தை பண்ணணுமா, பண்ணக்கூடாது. ஏன்னா 3:41 பகவத்கீதா என்ன சொல்லுது, தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரதிகேனம் ஞான விஜான நாசம். முதல்ல வந்து மனசுல கை வைக்க கூடாது, அந்த அளவு சாமர்த்தியம் நமக்கு இல்லை. ஆனா கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், மனசுக்கான ஜபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்து என்ன பண்ணணும், இந்திரிய நிக்கிரகத்துக்கு என்ன காரியம் பண்ணணும், பிராணாயாமத்தை. இந்திரிய நிக்கிரகத்தை நல்லா சம்பாதிச்சோம், பிராணாயாமத்து மூலமா சம்பாதிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆயிடும், மனோ நிக்கிரகம் சம்பவிச்சோம். இதுதான் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சித்த நிரோதே நிருத்தானி இந்திரியானி. எந்த சித்த நிரோதம் சம்பவிக்குமோ அந்த நிலையில இந்திரியங்களும் நிரோதத்தை அடைகின்றன. ந இதர இந்திரிய ஜெயவத்து பிரயத்ன கிருதம் உபாயாந்தரம் அபேக்ஷந்த யோகின. இதை ஹைலைட் பண்ணீங்க. இதை
இப்போ இந்திரிய நிகிரகத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம குருபிராணம் சுவாமி வந்து ஒன்று சொல்லுவாருன்னு சொல்லுவார்ல. குருபிராணம் சுவாமி என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வேல்யூ சொல்லுவார், தனித்தனியாக சொல்லுவார். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேன், ஒரு காலத்தில் எனக்கு ஹீரோ அவர் குருபிராணம் சுவாமியோட நிறைய கேசட்லாம் கேட்டு எல்லாம் ஆஹா எனக்கு ரொம்ப ஓங்காரம் சுவாமிகிட்ட இருக்கும்போது ஓங்காரம் சுவாமி பிடிக்காது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருபிராணம் சுவாமி பிடிக்கும். ஏன்னா கரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒரே இதாக போவார், டீவியேஷனே இருக்காது. அதுக்கப்புறம் என்னோட ஆச்சாரியர்கிட்ட போய் இந்த யோக சூத்திரம்லாம் படிக்கும்போது தான் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன், என்னோட ஆச்சாரியர் கேட்பார், எல்லாத்தையும் தலையில் தட்டி அவர் தான் கிளியர் பண்ணார். என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திரிய ஜெயத்தை வந்து பண்ணுறதுக்கு ஊரில் போய் ஒவ்வொருத்தட்டியாக பேட்டிடுங்க. காஃபியை கண்ட்ரோல் பண்ணணும், என்ன பண்ணணும், எனக்கு ஒரே ஆடியோ ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணணும், வீடியோ ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணணும், ஒவ்வொரு வீக்னஸில் இருந்தும் நான் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு அதுலேருந்து விடுதலை அடையணும், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுலேருந்து விடுதலை அடையணும். இது மாதிரி நிறைய நான் ரொம்ப கடுமையாக பேசுகிறேன், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்பேறி ஆகிட்டேன். இது மாதிரி என்னெல்லாம் இருக்கோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் சொல்லியிருக்கோம் தெரியுங்களா? 13 அந்தராயங்கள்னு சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? ஓங்காரத்தோட இதை பற்றி பேசும்போது ரஜோகுணம் தமோகுணத்தினால உண்டாகக்கூடிய 13 ஸ்தியானம் அவிரதி இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கோம். வியாதி ஸ்தியானம் அவிரதிலாம் சொல்லியிருக்கோமா? இது மாதிரி நிறைய தமோகுணம் ரஜோகுணத்திலிருந்து உண்டாகிறது எல்லாமே தடைகள். இந்த கெட்ட குணங்கள் கெட்ட நடத்தைகள் எல்லா வீக்னஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரஜோகுண தமோகுண காரியம். பிராணாயாமாத் ரஜோஹந்தி. பிராணாயாமத்திலிருந்து என்ன பண்ணணும்? ரஜோகுணத்தை வந்து நாசம் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் என்ன பண்ணணும்? தமோ குணத்தையும் நாசம் பண்ணும், ரஜோகுணத்தையும் நாசம் பண்ணி உங்களுக்கு சத்துவ குணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வைக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ததக்ஷீயத்தை என்னது பிரகாஷாவரணம் பார்த்துருக்கோமா சூத்திரம் இங்கே? அது என்ன பண்ணும்? பிரகாஷ ஆவரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சிருக்கிறத நீக்கிடும், தமோ குணமும் ரஜோகுணமும் நீங்கும். அப்போ ஒரே டோஸ். அதுதான் இங்கே ஆச்சாரியா சொல்றார், ந இந்திரிய ஜெயவத்து இதர இந்திரிய ஜெயவத்து. நீங்க மற்ற இந்திரியத்துக்கு என்னெல்லாம் ஜெயம் பண்றதுக்கு ஒவ்வொன்றத்தையா பண்றீங்களோ அந்த காரியம் மாதிரி இல்லை. பிரயத்தன கிருதம் ஜெயவத்து பிரயத்தன கிருதம், ந இதர இந்திரிய ஜெயவத்து பிரயத்தன கிருதம். நான் தூக்கி பின்னாடி போட்டுருங்க. இதர இந்திரிய ஜெயவத்து, மற்ற இந்திரியங்களை நம்ம அடக்கிறதுக்காக என்னெல்லாம் உபாயம் பண்றோமோ அது மாதிரி இல்லை இது. உபாயாந்தரம் ந அபேக்ஷந்தே யோகின இது. வேற எந்த உபாயமும் தேவையில்லை. 2 உபாயத்தை யூஸ் பண்ணுங்க. இந்திரிய ஜெயத்தினால மனோஜயம், மனோஜயத்தினால இந்திரிய ஜெயம். இந்த 2த்தையும் அடையிறதுக்கு என்ன உபாயம்? பிராணாயாமம், பிரத்யாகாரம். ஆமா, பிரத்யாகாரத்தோட பாஷ்யத்திலே எழுதிருக்காரு பாருங்க. இதர இந்திரியவத்து அப்படின்னு எழுதிருக்காரு பாருங்க. நான் 2வது லைன்ல பாத்தீங்கன்னா தெரியும். போன சூத்திரத்திலேயே நேத்தர இந்திரிய ஜெயவத்து உபாயாந்தரம் அபேக்ஷந்தேன்னு எழுதிருக்காரு பாருங்க. வேறு உபாயங்கள் தேவையில்லை. ஏன்னா தனித்தனியா நீங்க கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா முடியவே முடியாது சாமி. 5 இந்திரியத்தையும் தனித்தனியா எப்ப சாமி பண்றது? முடியாது. ஒரே டோஸ், 5 க்ளோஸ். ஒரே டோஸ் தான் இருக்கணும். 5 இல்லை 10 ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் 2 அரெஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய ஜெயத்துக்கும் மனோஜயத்துக்கும் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தான் அல்டிமேட்டான உபாயம். வேறு எதையும் ஆபேட்சிக்கவில்லை, சார்ந்து இருப்பதில்லை யோகிக்கு. சொல்ற வரப்போகுது, அதெல்லாம் வரப்போகுது. நம்ம நாளையிலேருந்து அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆமாம், இல்லை படிக்காது. ஏன்னா நாளையிலேருந்து அந்த கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உபாயம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. யாராவது கேட்பாங்க, எதுக்கு இந்த பிராணாயாமத்தை எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சமம் தமம். நீங்கள் இதெல்லாம் தேவையில்லை. சரி, அப்போ நீங்கள் தான் உபாயம் சொல்லுங்கள். உடனே என்ன பண்ணுங்க, நான் ஓகே, நீங்கள் தான் உபாயம் சொல்லுங்கள். இந்திரிய நிகிரகத்துக்கும் மனோ நிகிரகம் சமம் தமம் வேதாந்திகள் சொல்கிறாங்க. அத்தாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா உண்டாகிறது எப்போ உண்டாகணும்? சாதன சதுஷ்டியம் உண்டான பிறகு. சாதன சதுஷ்டியம் உண்டான பிறகு தான் ஞானம் நிலை பெறும்னு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால் சித்தப்பிரஜ லட்சணத்தில் சொல்லியிருக்கு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமம் தமம் சித்தி ஆகிறதுக்கு நீங்கள் ஏதாவது உபாயம் சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. கேட்டிங்கன்னா யார்கிட்டையும் உபாயம் இல்லை, எதோ சொல்லுவாங்க. ஆனால் நல்லா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிர்ணயம் பண்ணியிருக்கு. இந்திரிய ஜெயம் உண்டாகணும் அப்படின்னா பிராணாயாமம் பிரத்யாகாரம், இது மூலமாக தான் இந்திரியங்கள் பரம வசியத்தன்மையை அடைகின்றன. இதோட இந்த பாதம் முடிஞ்சது. 2வது பாதத்தை முடிச்சாச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். நாராயண. யோகத்தில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சப்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு பாடத்தில் கூட யோக இதில் வந்து பகவத்கீதையில் என்ன பண்ணோம் நான் உங்களுக்கு படித்து காட்டும்போது சொன்னேன். அந்த எல்லாத்தையும் அடைஞ்சவன் ஈஸியாக என்ன அடைய முடியும்? யோக யுக்தாத்மா, வேற எதுவும் இல்லை. யோக யுக்தாத்மா. இந்த யோக யுக்தாத்மா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள் பகவத்கீதையில் சங்கர பாஷ்யத்தில். எங்கெல்லாம் சமதமங்களை வந்து பார்த்தீங்கன்னா உடையவன் சொல்கிறான்னு பாருங்க. இந்திரிய நிகிரகம் யதேந்திரியகா அப்படின்ற வார்த்தை எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலில் எந்த குரோத்தும் இருக்காது. சும்மா தெரிஞ்சுக்கலாம் ஒழிய மற்றபடி நம்ம அச்சீவ்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகத்துக்கு பிராணாயாமம் தான் சாதனம். ஓங்காரத்தோடு பிராணாயாமத்தை எடுக்க. நாளையிலேருந்து லீவு, நாளைக்கு அஷ்டமி லீவு. நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 49 to 55 வரைக்கும் யோக சுதாகரம் பார்த்துட்டு அடுத்த பாடத்துக்கு போகும்.